Good morning students. Subject Science. Topic Chapter 7 The Story of Cooking Food. Chapter 7 வந்து நம்ம previous classல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். Previous classல என்ன பார்த்தோமோ அதை once recall பண்ணிட்டு next pageக்கு போலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஒர்க் ஷீட் பார்த்தோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் அதை டிக் பண்ணணும், ராங்காக இருந்தால் கிராஸ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்ட்ல வந்து வைட்டமின் சி உள்ள 3 சோர்சஸ் நேம் வந்து ரைட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதைத்தான் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன். எல்லாருமே ரைட் பண்ணி சென்ட் பண்ணீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம். அவன், ஃபியூயல், ரா, சோலார் எனர்ஜி, ஆல்மண்ட், டெலிசியஸ். இது மட்டும் மீனிங்கும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் குக்கிங் அண்ட் ஸ்டோரிங் ஆஃப் ஃபுட். ஒரு ஃபுட்டை எதுக்காக குக் பண்றோம், எப்படி ஸ்டோர் பண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ஹீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பேர் தான் வந்து குக்கிங். ஒரு ஃபுட்டை எதுக்காக குக் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரிசி இருக்குதுல்ல, அரிசி அப்படியே சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்குமா? இருக்காது. இதுவே குக் பண்ணி அது சாப்பாடாக ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து குக் பண்ணோம்னா அந்த ஃபுட் ஐட்டம் வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால நம்ம ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அதில் சால்ட் போடுவோம், நிறைய ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதனால வந்து அந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஃபுட்டை குக் பண்ணுறனால அந்த ஃபுட் ஐட்டம்ல இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிரும். நெக்ஸ்ட் ஒரு ஃபுட்டை வந்து ரா ஃபுட்டாகவும் சாப்பிடலாம், குக்குடு ஃபுட்டாகவும் சாப்பிடலாம். ரா ஃபுட்னா பச்சையா சாப்பிட்றது, குக்குடு ஃபுட்னா சமைச்சு சாப்பிட்றது. மெயினா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரா ஃபுட்டா சாப்பிடுவோம். வெஜிடபிளை வந்து மோஸ்டா நம்ம குக் பண்ணி தான் வந்து சாப்பிடுவோம். அதுல சில வெஜிடபிளை வந்து நம்ம ரா ஃபுட்டா கூட சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ வந்து ரா ஃபுட்டா சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் செரல்ஸ் அண்ட் பல்சஸை வந்து கண்டிப்பா குக் பண்ணி தான் வந்து சாப்பிட முடியும், குக் பண்ணாம சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட் கேரட், டொமேட்டோ, ஆனியன் இதை வந்து ரா ஃபுட்டா சாப்பிடலாம், குக்குடு ஃபுட்டாவும் சாப்பிடலாம். ரைஸ், ஃபிஷ், மீட், வீட் வந்து குக் பண்ணி தான் சாப்பிட முடியும். நெக்ஸ்ட் டூ யூ நோ, ஒரு ஃபுட்டை வந்து ஓவர் குக் பண்ணோம்னா அதுல இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூ எல்லாமே வந்து லாஸ்ட் ஆயிரும். அதனால ஒரு ஃபுட்டை ஓவர் குக் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டோரிங் ஆஃப் ஃபுட். ஒரு ஃபுட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்றதுங்கிறத பார்த்தோம். இப்போ உங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூ டேஸ்க்கு தேவையான திங்ஸை வந்து ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்துருவாங்க. அதனால டெய்லி மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது இருக்காது. அப்படி ஒரே முட்டா வாங்கிட்டு வரனால அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பரா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோரிங் அண்ட் யூசிங் ரா ஃபுட். ஃபர்ஸ்ட் மெயினா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வந்து சீக்கிரமா அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து லாஸ்ட் ஆயிரும், சீக்கிரமா வாடி போயிடும். அதனால வந்து அதை ப்ராப்பரா கேர்ஃபுல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மெயினா அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டர்னா ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளை வந்து கட் பண்ணோம்னா அதை ப்ராப்பரா வந்து கவர் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் செரல்ஸ் அண்ட் பல்சஸை வந்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு வைக்கணும், ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கணும். அப்படியே வச்சுட்டோம்னா அதுல வந்து இன்செக்ட், ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து போய் அந்த ஃபுட் ஐட்டம், அந்த செரல்ஸ் அண்ட் பல்சஸ் வந்து சீக்கிரமா வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால ஒரு கண்டெய்னர்ல போட்டு தான் வந்து வைக்கணும். நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் குக் பண்றதுக்கு முன்னாடியும் சில பாயிண்ட்ஸை வந்து மைண்ட்ல வைக்கணும். என்னன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் குக் பண்றதுக்கு முன்னாடியும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளை வந்து வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணோம்னா அதுல இருக்கிற மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் செரல்ஸ் அண்ட் பல்சஸை வந்து குக் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு தான் குக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஸ்டோரிங் குக்குடு ஃபுட். ஒரு குக் பண்ண ஃபுட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தோம். நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை தான் வந்து குக் பண்ணி சாப்பிடுவோம். சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சதை விட சாப்பாடு கொஞ்சம் அதிகமா இருக்கும், மீதியா இருக்கும். அப்போ வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு கிளீன் வெசல்ல, ஒரு கிளீனான பாத்திரத்துல அந்த ஃபுட்டை வந்து போட்டு அதை வந்து நம்ம மூடி போட்டு வைக்கணும். மூடாம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா அதுல வந்து டஸ்ட், ஃபிளைஸ், இன்செக்ட் எல்லாம் போய் உட்கார்ந்ததுன்னா சீக்கிரமா வந்து அந்த ஃபுட் ஐட்டம் வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால அந்த கிளீன் வெசல்ல வந்து போட்டு அதை கவர் பண்ணி நம்ம அதே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிடலாம். அதே ஃப்ரிட்ஜில் வச்ச ஃபுட் ஐட்டம் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. 1 day or 2 daysல வந்து நம்ம யூஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் மில்கை வந்து பாயில் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி அந்த மில்கை பாயில் பண்றதுனால அந்த மில்க்ல இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிரும். நெக்ஸ்ட் சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா மில்க் வந்து சீக்கிரமா வந்து ஸ்பாயில் ஆயிரும், கெட்டு போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அந்த மில்கை பாயில் பண்ணி கூல் பண்ணி
அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை தான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடேஸ் டாபிக் இஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் குக்கிங் ஃபுட். ஒரு ஃபுட்டை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து எப்படி குக் பண்ணுறது, எந்த மெத்தடில் குக் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். Let us learn about some of the methods or ways in which food can be cooked. First one, boiling. Boiling is a method of cooking food in water. No oil is used in boiling. We cook rice, dal, rajma and chana by boiling. Some vegetables, meat and eggs can also be boiled. Okay, ஒரு ஃபுட்டை வந்து வாட்டர்ல குக் பண்ற மெத்தட் தான் வந்து பாயிலிங். கொதிக்க வைப்பாங்கல்ல, அதுதான் வந்து பாயிலிங். இதுல வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆயில்னா எண்ணெய் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ரைஸ், தால், ராஜ்மா, சன்னா எல்லாமே வந்து பாயிலிங் மெத்தட்ல தான் வந்து செய்வாங்க. இது மட்டும் இல்லாம சில வெஜிடபிள்ஸ், மீட், எக்ஸ் எல்லாமே வந்து பாயிலிங் மெத்தட்ல குக் பண்ணுவாங்க. பாயிலிங்னா தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கிறதா வந்து பாயிலிங். நெக்ஸ்ட் ஸ்டீமிங். ஸ்டீமிங்னா வந்து அவிக்கிறது, அதாவது வேக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். இட் இஸ் த மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஸ்டீம். வி குக் இட்லிஸ், தோக்லா, ஆப்பம்ஸ் அண்ட் சம் வெஜிடபிள்ஸ் பை ஸ்டீமிங். Food gets cooked faster and nutrients in the food are not lost in this method. No oil is used in this method of cooking. Okay, ஒரு ஃபுட்டை வந்து ஸ்டீம் மூலமா குக் பண்ற மெத்தட் தான் வந்து ஸ்டீமிங். இதுல வந்து எந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம் குக் பண்றாங்கன்னா, இட்லி, தோக்லா, ஆப்பம், சம் வெஜிடபிள். தோக்லானா என்னன்னு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஒரு குஜராத்தி ஃபுட் ஐட்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டீமிங் மெத்தட்ல செய்யறப்ப அந்த ஃபுட் வந்து சீக்கிரமா வந்து குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து எந்த ஒரு நியூட்ரியன்ஸுமே வந்து லாஸ்ட் ஆகாது. இதுலயும் வந்து நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். Next, roasting. Roasting is a method in which raw food is cooked directly on low fire or heat. It is one of the oldest way of cooking known to man. We roast peanuts, corn, gram, vegetables, chicken and mutton. This is a healthy form of cooking since very little or sometimes no oil is used in this method. Okay, roasting na வறுக்கிறது. இது வந்து raw food அப்படியே பச்சையா வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லோ ஃபயர்ல வச்சு நம்ம வறுப்போம். இது வந்து பழங்காலத்துல இருந்தே வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, குக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து பீனட்ஸ்னா வேர்க்கடலை, கார்ன், கிராம், வெஜிடபிள், சிக்கன், மட்டன் எல்லாமே வந்து ரோஸ்டிங் மெத்தட்ல நம்ம குக் பண்ணுவோம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மெத்தட், நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. நெக்ஸ்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஆயில் யூஸ் பண்ணுவோம், சில டைம் பாத்தீங்கன்னா ஆயிலே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். Next வந்து baking. This method of cooking uses an oven, tandoor or griddle tawa. Chapatis are made by baking. We also bake cakes, bread and biscuits in an oven. Some vegetables and meat can also be cooked by this method. Okay, இந்த மெத்தட்ல வந்து குக் பண்றதுக்கு நமக்கு oven or griddle வந்து தேவைப்படும். சப்பாத்தி வந்து பேக்கிங் மெத்தட்ல தான் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம கேக்ஸ், பிரெட், பிஸ்கட் எல்லாமே வந்து oven யூஸ் பண்ணி இந்த பேக்கிங் மெத்தட்ல தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். சில வெஜிடபிள்ஸ், மீட் எல்லாமே வந்து பேக்கிங் மெத்தட்ல நம்ம குக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃப்ரையிங். Frying is a method in which food is cooked in hot oil. We cook puri, samosas, jalebi and pakoras by frying. It makes the food crisp and tasty. We should not eat too much or fried food as it is not good for health. Okay, frying na வந்து பொரிக்கிறது, எண்ணெயில போட்டு பொரிச்செடுப்பாங்கல்ல, அதுதான் வந்து frying. ஒரு ஆயில்ல வந்து ஒரு ஃபுட்டை குக் பண்ற மெத்தட் தான் வந்து ஃப்ரையிங். இதுல வந்து எந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, பூரி, சமோசாஸ், ஜிலேபி, பக்கோராஸ்லாம் வந்து ஃப்ரையிங் மெத்தட்ல குக் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியா கிரிப்ஸியா இருக்கு. கிரிப்ஸினா வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்ல, அதுதான். இது வந்து நம்ம ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடாது, ஏன்னா இது வந்து பேட் ஃபார் ஹெல்த், நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே பேட். Next, many of the food item can be cooked in more than one way. For example, potatoes and meat can be fried, baked, roast or boiled. Each method gives the food a different taste. Okay, இதுல வந்து ஒரே ஒரு மெத்தட்ல தான் வந்து ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு இல்லை.
நிறைய மெத்தட்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ அண்ட் மீட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம், பேக் பண்ணலாம், ரோஸ்டும் பண்ணலாம், ஆர் பாயிலும் வந்து பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு மெத்தட்ல பண்றப்போ ஒவ்வொரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நம்ம பண்றப்போ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ வந்து பேக் பண்றப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும், ஃப்ரை பண்றப்போ ஒரு டேஸ்ட்ல இருக்கும், ரோஸ்ட் பண்றப்போ ஒரு டேஸ்ட்ல இருக்கும், பாயில் பண்ணா ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நம்ம செய்யறப்போ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து இருக்கும். Okay students, next practice zone 2. Match the food items with the way in which they are cooked. இங்க இருக்கிற food items வந்து எந்த மெத்தட்ல வந்து நம்ம prepare பண்ணுவோம் or cook பண்ணுவோம் அப்படின்னு வந்து மேட்ச் பண்ணுவோம். First one என்ன கொடுத்திருக்காங்க? சமோசா. Second one cake. Third one milk. Fourth one corn. கீழே என்னென்ன மெத்தட் கொடுத்திருக்காங்க? First one boiling. Second one roasting. Third one frying. Fourth one baking. ஓகே மேட்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சமோசா. சமோசா எந்த மெத்தட்ல பண்ணுவாங்க? ஆயில்ல பொரிச்சு எடுப்பாங்கல்ல, அப்ப என்ன மெத்தடு? ஃப்ரையிங். சமோசா ஃப்ரையிங். அப்ப ஃப்ரையிங் கிட்ட இருக்கிற பாக்ஸ்ல வந்து ஏன்னு ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேக். கேக் வந்து பேக்கிங். ஸோ பேக்கிங் கிட்ட இருக்கிற பாக்ஸ்ல பீன்னு ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மில்க் பாயிலிங். சீன்னு ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கார்ன் ரோஸ்டிங். டீன்னு ரைட் பண்ணிக்கோங்க. சமோசா ஃப்ரையிங், கேக் பேக்கிங், மில்க் பாயிலிங், கார்ன் ரோஸ்டிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் குக்கிங் ஃபுட் வந்து பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பாயிலிங் பார்த்தோம், செகண்ட் ஒன் ஸ்டீமிங், தேர்ட் ஒன் ரோஸ்டிங், ஃபோர்த் ஒன் பேக்கிங், ஃபிஃப்த் ஒன் ஃப்ரையிங். இந்த மாதிரி 5 மெத்தட் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் ஒன் வந்து பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.